கருத்தறியும் வகையில் பொது வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என இலங்கை அரசுக்கும் இந்திய அரசு உள்ளிட்ட அனைத்துலக சமூகத்திற்கும் இம்மாநாடு வேண்டுகோள் விடுக்கிறது. இப்படி தமிழீழம் தொகுதி மறு வரையறை உள்ளிட்ட 13 தலைப்புகளில் 125 தீர்மானங்களை நாம் நிறைவேற்றியிருக்கிறோம். இந்த தீர்மானங்களை நிறைவேற்றும் வகையில் அனைவரும் கைகளை தட்டி வரவேற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நூற்றி 25 தீர்மானங்களும் சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றம் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த மாநாட்டு அழைப்பை ஏற்று வருகை தந்த உங்களுக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். தோழர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தி என்பதை இம்மாநாடு மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறது. கட்டுக்கடங்காமல் இங்கே அரங்கத்தில் இருக்கிற கும்பலை விடவும், கூட்டத்தை விடவும், சிறுத்தைகளை விடவும் வெளியிலே லட்சக்கணக்கான சிறுத்தைகள் திரண்டு நிற்கிறார்கள். உங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்கிற வகையில் நான் உங்களிடையே நீண்ட நேரம் பேச விரும்பியும் இந்த இக்கட்டான நிலையில் பேச இயலாத நிலையில் இருக்கிறேன். என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அனைவரும் பாதுகாப்பாக கலைந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாம் இப்போது அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருக்கிறோம். இனி வருங்காலத்தில் விடுதலை சிறுத்தைகள் தமிழகத்தின் ஆளுங்கட்சியாக வளர வேண்டும். இத்தனை காலம் ஆளுங்கட்சியோடு நாம் கூட்டணி வைத்தோம். திமுக ஆளும் கட்சி, அதிமுக ஆளும் கட்சி, காங்கிரஸ் ஆளும் கட்சி, இன்றைக்கு ஆளுகிற முதலமைச்சர் அன்பு சகோதரர் ஜோசப் விஜய் அவர்களோடு நாம் கூட்டணி வைத்திருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளும் தமிழக வெற்றி கழகமும் இன்னைக்கு இந்த களத்தில், தமிழக அரசியல் களத்தில் இணைந்தே பயணிக்கும். விடுதலை சிறுத்தைகளும் ஆளும் கட்சியாக பரிணமிக்கும். அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உளுந்தூர்பேட்டையில் விசிக சார்பில் நடைபெற்று வரும் மாநாட்டில் கட்சியினர் மேடைகளில் குவிந்ததுடன் அத்துமீறி பேனர்களிலும் ஏறினர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஹரிராஜன். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு என்பது இன்று நடைபெற்றது. இந்த மாநாட்டிற்கு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பல்வேறு வாகனங்களில் வந்து கலந்து கொண்டனர். அந்த வந்திருந்த தொண்டர்கள் பொதுக்கூட்ட மேடையில் ஏறும்போது அவர்களிடையே போட்டி போட்டுக் கொண்டு முண்டியெடுத்துக் கொண்டு ஏறினர். இதனால் அந்த பகுதியில் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது. இது மட்டுமல்லாமல் மாநாட்டிற்கு வந்திருந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மேளம் அடித்து ஆட்டமாடி மகிழ்ந்தனர். மேலும் ஓடும் பேருந்தில் ஆபத்தை உணராமல் பேருந்து மேற்கூரையில் நின்றபடி ஆடியபடி வந்திருந்தனர். இதனால் முகம் சுளிக்கக்கூடிய சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. மாநாட்டு மேடையில் மிக அதிக அளவிலான தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள். ஹரிராஜன், என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது? உளுந்தூர்பேட்டையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் ஏறக்குறைய ஒரு 40,000 ஏக்கர் பரப்பளவு பிரம்மாண்டமான மைதானத்தில் மாநாடு நடந்தது. இந்த மாநாட்டில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொள்வார்கள் என்பதற்காக ஏறக்குறைய 700 இடங்களில் தொண்டர்களின் வசதிக்காக தற்காலிக குடிநீர் தொட்டி, அதாவது சிண்டெக்ஸ் டேங்க் அமைத்திருக்கின்றார்கள். அதேபோல் ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட இடங்களில் தற்காலிக கழிவறை அமைக்கப்பட்டிருந்தது. இதனால் எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் தொண்டர்கள் மாநாட்டிற்கு வந்து அமைதியான முறையில் பங்கேற்றிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.